தமிழில் கொஞ்சம் கலோக்கியலாக சொல்லணும் அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் மும்பை இந்தியன்ஸை குஜிலி மஸ்து பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். குஜிலி மஸ்துன்னா சாதா குஜிலி மஸ்து கிடையாது. குஜிலி மஸ்துக்கெல்லாம் குஜிலி மஸ்து பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா என்ன சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து மும்பை இந்தியன்ஸை குஜிலி மஸ்து பண்ணுறது? மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸாக குஜிலி மஸ்து பண்ணிட்டாங்க. அதில் ஹர்திக் பாண்டியா தான் பெருசாக குஜிலி மஸ்து பண்ணார் அப்படின்னு சொல்கிறீங்களா? பேசுவோம். இன்றைக்கி என்ன நடந்துச்சு, எதனால் மும்பை இந்தியன்ஸ் தோத்தாங்க, சென்னை சூப்பர் கிங்ஸ் ஜெயிச்சாலும் சில பல குறை நிறைகள்லாம் இருக்குது, இப்போ டிஸ்கஸ் பண்ணுவோம். பிளே ஆஃப்ஸுக்கு போவாங்களா அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்புறம் என்னங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேன்ஸ் செம்ம ஹாப்பியாக இருப்பீங்க. ஏன்னா பல வருஷம் கழிச்சு எனக்கு நினைவு தெரிஞ்சு சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து மும்பை இந்தியன்ஸுக்கிட்ட வந்து ஹோமும் அவே ரெண்டுத்தையும் சேர்த்து வின் பண்ணது கிடையாது. இது நடந்திருக்குது ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் நடந்திருக்கு, இல்லை 12 வருஷம் கழிச்சு நடந்திருக்குன்னு நான் சொல்லுவேன். எவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேன்ஸ் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். ருத்ராஜ் கேக்வாத் இன்னிங்ஸ் எவ்வளோ பிடிச்சதுங்கிறத சொல்லுங்கள். அதெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி எப்படி சொல்லணும் நீங்கள் அப்படின்னா, எல்லோ கலர் ஹார்ட் போட்டு, எவ்வளோ ஹார்ட் போடனாலும் போட்டு உங்களோட சந்தோஷத்தை வெளிப்படுத்தி எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக பால்டர்ஸ் நீங்கள் ரொம்ப வருத்தத்தில் இருப்பீங்க, எனக்கு புரியுது. உங்களோட வருத்தம் என்ன? இல்லை நான் உங்கள்கிட்ட கேட்க போகிறது என்னென்னா, ஹர்திக் பாண்டியா வச்சுருக்கணுமா மும்பை இந்தியன்ஸ், ரிலீஸ் பண்ணிடுவாங்களா, இல்லை இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவில் போகலாம். ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால் போடு. ஐபிஎல் பப்பியா ஜேனியல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த கிரிக்கெட் தேர்தல் 2026 ஐபிஎல் 2026 சென்னை சேப்பாக்கில் நடந்து முடிஞ்ச சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் மேட்சோட அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ பார்க்க வந்திருக்கீங்க இந்த ஸ்பெஷல் கிரிக்கெட் ஆனந்தா ஷோவினிலே. இப்போ தான் கிரவுண்ட்லேருந்து மேட்ச் பார்த்துட்டு வரேன். டயர்டாக இருக்குது. ஊர்லேருந்து ட்ராவலு, தூக்கம் போய், அதுக்கப்புறம் பர்சனல் வேலை, அதுக்கப்புறம் மேட்ச் பார்த்துட்டு வந்துட்டு நைட்டு ஒரு 12 மணிக்கு 1 மணிக்கு இந்த ஷூட்டு வீடியோவே நைட் அப்லோட் ஆகுமா காலைல. அப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த மேட்ச்சு ஐ திங்க் வந்து நான் முன்ன வந்து 100 ரன் வித்தியாசத்தில் சிஎஸ்கே வின் பண்ணும்போது நான் சொல்லியிருப்பேன், அது வந்து கம்ப்ளீட்டாக வந்து அது வந்து ஒன் சைடட் மேட்ச் மாதிரி இல்லை, எனக்கு வந்து டாமினன்ட் பண்ணி ஜெயிச்சிருக்கிறாங்க ஒரு டீம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருக்குது. பட் இந்த மேட்ச் அப்படி இல்லை. எனக்கு இந்த மேட்ச்சை சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரு வகையில் ஜெயிச்சாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சில கம்பேக்ஸ் லைக் பண்ணுற கம்பேக்ஸ் இருக்குது. பட் செகண்ட் ஹாஃபில் எனக்கு என்னமோ கொஞ்சம் லேட்டாக முடிச்சிட்டாங்களோ எனக்கு தோணுது. அதை விட்டுருங்க. பட் சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த மேட்ச்சில் எனக்கு கம்பேக் செம்மையாக பிடிச்சிருந்துச்சு. மொதல் 10 ஓவரில் 11 ஓவரில் 100 ரன் மும்பை இந்தியன்ஸ் அடிச்சிட்டாங்க. பட் அடுத்த ஒரு 10 ஓவரில் இதில் எனக்கு சில ஸ்பெஷலான பிளேயர்ஸோட பர்ஃபார்மன்ஸ்லாம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஜேமி ஓவர்டன் அகேன்ஸ்டு ஹர்திக் பாண்டியாவுக்கு என்னங்க ஷார்ட் பால் ஆட வராதுங்கிறது தெரியும். 140 பேஸ் அப்படிங்கிறத தாண்டி வித்தை காமிச்சாருங்கிறது ஒரு பக்கம். ஆனால் ஹர்திக் பாண்டியாவை பற்றி நான் ஆல்ரெடி T20 வேர்ல்டு கப் டைம்லேயே சொல்லியிருக்கேன். அவருக்கு அந்த பேட்டிங் அப்படிங்கிறது கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. நீங்கள் T20 வேர்ல்டு கப் ஃபைனலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அவர் பேட்டிங் சரியாக பண்ணியிருக்க மாட்டார், பவுலிங்லேயும் வாங்கியிருந்துருப்பாருன்னு. பட் அது அப்படியே அந்த மும்பை இந்தியன்ஸுக்கு அது கன்டினியூ ஆகுது. ஒரு பக்கம் ஜேமி ஓவர்டன் வந்து அந்த 10வது 11வது ஓவருக்கு மேலே வந்து அவரோட அந்த பவுன்சஸ் கன்சிஸ்டண்டாக 140 நான் வந்து லோவர் சேனலில் உட்காந்து பார்க்குறேன். சர்க்கு போட்டு போயிட்டே இருக்கார். அன்றைக்கி டிம் டேவிட் அடித்தார். ஏன்னா ஒரு டிம் டேவிட் ஆஸ்திரேலியாக்காரர், அவருக்கு இந்த பவுன்ஸ் லவ் பண்ணுறாரு. பல இந்தியன்ஸுகளோ இல்லைனா சப்கார்டினர் பிளேயர்ஸுகளோ அதை வந்து ஆட முடியாது. ஜேமி ஓவர்டனோட ஓவர்னா இன்றைக்கி ராமகிருஷ்ணா கோஷ் அவர் சூரியகுமார் யாதவோட விக்கெட் எடுத்தாருங்கிறது ஒரு பக்கம். இன்றைக்கி ராமகிருஷ்ணா கோஷுக்கு ஒரு வேளை சான்ஸ் கிடச்சதுங்கிறது ஒரு பக்கம். அதை அவர் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாரு. கொஞ்சம் எக்ஸிக்யூஷன் ஃபஸ்ட்டு தப்பாக இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இறுக்கி பிடிச்சி போட்டார். ஒரு பக்கம் அகில் ஹுசைன் இல்லாமல் நூர் அகமது நீங்கள் நல்லாவே பவுல் பண்ணார். பிரசாந்த் வீர் ரன் லீக் பண்ணாலும் நூர் அகமது ஒரு பக்கம் பவுல் பண்ணி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரயன் ரிக்கல்டனு திலக் வர்மாவோட விக்கெட் எடுத்தார். ஸோ அதாவது 10வது ஓவருக்கு அப்புறம் ஒரு பக்கம் 220 230 போகிற ஒரு ஸ்கோரை வந்து 159 சுருட்டிருக்காங்க. அப்படிங்கும்போது சென்னை சூப்பர் கிங்ஸோட பவுலிங் ஃபஸ்ட் நம்ம கேள்வி கேட்டிருந்தோம் இந்த ஐபிஎல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. சென்னை சூப்பர் கிங்ஸோட பவுலிங்கு ஐயோ அப்பப்பா அப்படின்னு. ஆனால் இந்த பவுலிங் அட்டாக் பாருங்கள், அன்ஷுல் கம்போஜ், முகேஷ் சௌத்ரி ஸ்டார்ட் பண்ணுறாங்க, பிரசாந்த் வீர் வந்து அடி விழுது. அதுக்கப்புறம் கம்பேக், நல்ல பவுலிங் அட்டாக்காக அந்த கம்பேக் அப்படிங்கிறது கொடுக்க முடியும். இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸோட பவுலர்ஸ் ஜேமி ஓவர்டன் நீங்கள் என்ன வேணாலும் சொல்லியிருந்தீங்க. நான் இனிஷியலாக பார்த்தீங்கன்னா தெரியும் ஜேமி ஓவர்டன் எவ்வளோ பேக் பண்ணியிருந்தேன், ஜேமி ஓவர்டன் பற்றி எவ்வளோ நல்ல விதமாக சொல்லியிருந்தேன்னு சொல்லிட்டு எனக்கு நீங்கள் ஒரு அவுட்ஸ்டாண்டிங்காக போட்டிருந்தாரு. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் நீங்கள் நூர் அகமதுக்கு பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவர் கொடுப்பீங்களா, இல்லைனா நீங்கள் ஜேமி ஓவர்டனுக்கு பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவர் கொடுப்பீங்களாங்கிற அளவுக்கு அஃப்கோர்ஸ் அந்த இடத்துல குழப்பம் வர அளவுக்கு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது இருந்துச்சு. மும்பை இந்தியன்ஸ் அடிக்க கஷ்டப்பட்டாங்கிறத தாண்டி சென்னை சூப்பர் கிங்ஸோட த பவுலிங் ரொட்டேஷன், அவங்களோட எக்ஸிக்யூஷன், ஆப்ரேஷன் எல்லாமே சரியாக இருந்தது. சர்ஃப்ராஸ் ஒரு கேட்ச் எடுத்துருப்பார், நம்மளோட கேட்ச் அப்படி இருந்துச்சு, சூப்பராக எடுத்தாங்க. சிவம் துபே கேட்சை விட்டுருப்பார், ஆனால் அதுக்கப்புறம் கேட்சஸ் எடுக்கப்பட்டுடுச்சு. ஸோ அவுட் ஃபீல்டும் நல்லா இருந்துச்சு, பவுலிங் எக்ஸிக்யூஷன் நல்லா இருந்துச்சு. ஓவரால் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஜெயிச்சாங்க அப்படின்னா
செகண்ட் ஹாஃபில் ஜெயிச்சாங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஹாஃபில் அவங்க மொத்த வேலையும் அவங்க பார்த்துட்டாங்க. ஃபீல் செட் பிரமாதமாக இருந்துச்சு. தெரிஞ்சிருச்சு ஒருத்தவங்க அவுட் சைட் ஆஃப் பால் போட போகிறாங்க அப்படிங்கும்போது அவுட் சைட் ஆஃப் பால் ஃபீல் செட் வச்சுட்டு உள்ளே போடக்கூடிய டெலிவரிஸ் அது பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ உள்ளே போகிற ஃபீல் செட் வச்சுட்டு ஷார்ட் பால் போடுற பிளானும் பார்க்க முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி நல்லாவே பண்ணாங்க. கிளியர் பிளான்ஸ் இருந்துச்சு. நம்மளுக்கு தெரிஞ்சது என்ன பண்ண போகிறாங்க, அடுத்து என்ன நடக்க போகுது, இதை செய்வாங்களோ அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சது. சென்னை சூப்பர் கிங்ஸ் எனக்கு ஃபஸ்ட் ஹாஃபில் ஜெயிச்சிட்டாங்க. செகண்ட் ஹாஃபில் நடந்தது கடமைக்கு சம்பிரதாயத்துக்கு சொல்லுவோம். பட் ஆனால் அதில் எனக்கு குறைகள் இருக்குது பேசுகிறாருங்க. செகண்ட் ஹாஃபில் நான் சொல்லுவேன் சஞ்சு சாம்சன் யோசிக்கிறாரான்னு எனக்கு தெரியல. இந்த 160 டக்குனு அடிச்சுட்டு முடிச்சுட்டு போகணும் நினைக்கிறாங்க இல்லை. பட் சென்னை சூப்பர் கிங்ஸோட இந்த பாலிசி எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அந்த 2 பாயிண்ட்டு இதில் 2 பாயிண்ட்டுக்கு தான் ஆடினாங்க. அந்த 2 பாயிண்ட்டை நம்ம வந்து 10வது ஓவரில் 5வது ஓவர்லாம் இல்லை 20 ஓவர் ஆனாலும் எனக்கு அந்த 2 பாயிண்ட் வரும். இந்த மேட்ச் நான் தோற்றக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக இருந்தாங்க. ஆனால் ஸ்லோவாக ஆனது நான் வந்து குறை சொல்லிட மாட்டேன். பட் ஆனால் அவ்வளோ ஸ்லோவாக ஆடி இருக்க வேணாம். சஞ்சு சாம்சன் இந்த விக்கெட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி பவுன்ஸ் கொடுக்குது, உயிர் இருக்குது, ட்ரூ பவுன்ஸ் கொடுக்குது அப்படிங்கும்போது நின்று ஆடுவோன்னு ஆடி இருந்திருக்கணும். ஜஸ்பிரீத் பும்ராவுக்கு அகேன்ஸ்டாக ஈகோவை கொஞ்சம் கட்டுப்படுத்தி இருந்தாருன்னா ஃபஸ்ட் ஓவரில் 2 தடவையும் அவர் அவுட் ஆகிருந்திருக்க மாட்டார். வில் ஜாக்சன் அவுட் ஆனது அவுட்டு தான், அது விட்டார் வில் ஜாக்ஸ் கேட்சு. ஆனால் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா அவுட் ஆகிட்டார். ரைடருக்கு வந்து கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டார் பும்ரா ஓவரில். அதுக்கப்புறம் இது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு சென்னை சூப்பர் கிங்ஸில் வந்து என்னதான் ஸ்லோவாக ஆனாலும் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த விக்ட்ரிக்கு இது போயிடலாம். எனக்கு சஞ்சு சாம்சனோட விக்கெட் கொஞ்சம் தேவையில்லாத விக்கெட் மாதிரி தான் நான் சொல்வேன். அவர் நின்றுருக்கணும். இந்த மேட்சை அவர் 50 அடிச்சிருந்துருக்கணும். 1 விக்கெட் வித்தியாசத்தில் 9 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஜெயிச்சிருந்துருக்கணும். உருவில் பட்டியில் வந்து நீ ஆடு, அவருக்கு அதுதான் வரும். ஆயுஷ் மாத்தின மாதிரி ஆட சொல்லி ஆடினார். அவர்கிட்ட சில ஷார்ட்ஸ் ஃப்ரீ ஃப்ளோவாக வந்துச்சு. சேசிங் ஒரு பக்கம் ருத்ராஜ் கெக்வாத், கார்த்திக் சர்மா. இதில் ஒரு ஹாப்பியான நியூஸ் என்னென்னா, திரும்ப சொல்கிறேன், இங்கே ருத்ராஜ் கெக்வாத்தை நீங்கள் கடலில் அடிப்பீங்க ஸ்லோவாக ஆடிட்டார்னு. ஒரு பக்கம் ஃபார்மை தேடிக்கிட்டு இருக்காரு. போன மேட்ச்சில் ஒரு பக்கம் இந்த ககிசோர் ரபடாவும் விக்கெட் கீப்பரும் பால் போட்டு விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. ஒரு மாதிரி நெருப்பு பந்து விட்டு விளையாண்டுருக்கிறாங்க. அவர் ஒரு பக்கம் ஃபார்மை தேடிட்டு இருக்காருங்கும் போது ரன்ஸு அவர் சுற்றினார்னா அவுட் ஆயிருந்ததுன்னா யோசிச்சு பாருங்க, டீமே காயம் துப்புற மாதிரி அவுட் ஆகிருந்திருப்பாங்க. ருத்ராஜ் கெக்வாத் காப்பாற்றுறாரு. இன்றைக்கி வந்து பாருங்கள், ருத்ராஜ் கெக்வாத் ஆடலைன்னா பின்னாடி திவால் பிரவேஸ் எப்படி துபை அப்படிலாம் தெரியாது. இன்கேஸ் ஜெயிச்சிருப்பாங்க, ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு ஜெயிச்சிருப்பாங்க. இல்லை, இந்த ரிசல்ட் ரொம்ப ஈஸியாக ஆக்குறது ருத்ராஜ் கெக்வாத்தோட பேட்டிங் தான். ட்ரெண்ட் போல்ட் போட்டார், சிக்கனும் 6 அடிச்சார், தெரிஞ்சிச்சு. லேட்டாக வந்தார் பும்ராவோட ஸ்பெல் முடிவு பண்ணலாம் இல்லை, பும்ராவை கடைசியாக வந்தார். பும்ரா குத்தி ஏற்றினார், ஒரு 6 அடித்தார். அகேன்ஸ்ட் ஸ்பின் அவர் ஆனதை பார்த்தீங்களா? ஃபாஸ்ட் பிளஸுக்கு அகேன்ஸ்டாக அவர் ஆனதை பார்த்தீங்களா? அந்த ரொட்டேஷன் நீங்கள் பார்த்தீங்களா? அவர் உள்ளே இருக்கும்போது அந்த காம்னஸ் இருந்துச்சு பார்த்தீங்களா? ஸ்டேடியமே அமைதியாக இருந்துச்சு. ஆனால் அந்த அமைதியில் வந்து பயம் இல்லாமல் இருந்துச்சு. தோற்ற மாட்டோங்கிறது தெளிவாக இருந்துச்சு. மிடில் ஆஃப் த பேட்டில் அவர் ஆடிட்டே இருந்தார். ஒரு பக்கம் கார்த்திக் சர்மா வந்து பார்த்திங்க அப்படின்னா இவரால் கொஞ்சம் ஒரு மாதிரி தெளிவாக அவர் ஆடிட்டு இருந்தார். அவர் வந்து இவங்க 2 பேரும் 200 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடல, 130 138 ஸ்ட்ரைக் ரேட்டில் தான் ஆடிட்டு இருந்தாங்க. பட் இதில் அந்த 2 பாயிண்ட்டுக்காக ஆடும்போது கொஞ்சம் ஸ்லோவாக ஆடிட்டாங்க. பட் கிளியராக தெளிவாக ஆடினாங்க. நீங்கள் வந்து எங்களுக்கு ஸ்பின்னரை கொண்டு வந்தாலும் பிரச்சனை இல்லை, ஹர்திக் பாண்டியாவே மிடில் ஓவரில் வந்தாலும் பிரச்சனை கிடையாது, யார் வந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது, நாங்கள் நின்று தெளிவாக நிதானமாக ஆட போகிறோன்னு ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் இப்பயும் சொல்கிறேன், எல்லா டீம் மாதிரி தான் டாப் 3ல ஒருத்தவங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஆகணும். ரூட் 2 சஞ்சு சாம்சன் இப்படி தான் யோசிக்காமல் ஆடுவார்னா, ருத்ராஜ் கெக்வாத் இப்படி தான் யோசிச்சு ஆடுவார், பொறுமையாக ஆடுவார். ஸோஃபார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலெக்டிவான டீம் பர்ஃபார்மன்ஸ், கேப்டன்சி குட், பவுலிங் குட், ஃபீல்டிங் சில எக்ஸ்கியூசஸ் இருந்துச்சு, நல்லா பண்ணாங்க. பேட்டிங் ஸ்லோவாக முடித்தாங்க. பட் எனிவேஸ் 2 பாயிண்ட்டை வின் பண்ணி கொடுத்துருக்காங்க. டெபியூட்டன் ஒருத்தர் 50 அடிக்கிறாரு அப்படிங்கும்போதோ ஓகே வாவ் நைஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். தெளிவாக ஆனார். அது மாதிரி இங்கேருந்து தெளிவாக இருந்துச்சு அவரோட பேட்டிங் பொறுத்த வரைக்கும். அப்போ சென்னை சூப்பர் கிங்ஸ்ட்டு எதுவும் குறை இல்லையானா நான் சொல்லுவேன், எதுக்கு வின்னிங் காம்பினேஷனை மாற்றுறாங்க? அக்யூலேஷன் எதுக்கு மாற்றணும் சொல்லுங்கள்? அக்யூலேஷனை மாற்றிருக்கே வேணாமே. அக்யூலேஷன் இருந்தாரா மும்பை இந்தியன்ஸ் இவ்வளோ ஸ்கோர் அடிச்சிருக்க மாட்டாங்கிறது ஒரு பக்கம். அக்யூலேஷன் எதுக்கு மாற்றணும்? ஏன் மாற்றினாங்கிறது எனக்கு புரியவே இல்லை. உருவில் பட்டியல் போல சர்ஃப்ராஸ் கான் ஆடி இருக்கலாமே, அதுவும் எனக்கு புரியல. சர்ஃப்ராஸ் கான் ஃபீல்டிங் நல்லா பண்ணுவார், எனக்கு அதான் புரிய மாட்டேங்குது. சென்னை சூப்பர் கிங்ஸ் திரும்ப அந்த வின்னிங் காம்பினேஷன் ஏன் மாற்றுறாங்கிறது எனக்கு புரியலை. நீ கார்த்திக் சர்மா அனுப்புனாங்க, ஒருவேளை கார்த்திக் சர்மா வந்து அவுட் ஆகிட்டுதாருன்னா அது ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். எனக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ்ட்டை பிடிக்காத ஒரு விஷயமே இந்த மாதிரி டெசிஷன் மேக்கிங்ஸ் தான். இது இன்றைக்கி காப்பாற்றி கொடுத்துருச்சு. பட் தோற்றுருந்ததுன்னா யோசிச்சு பாருங்கள், ஜிடியில் தோற்ற மாதிரி தோற்றுருந்தாங்க அப்படின்னா திரும்பவும் வந்து ஃப்ளமிங் அண்ட் ருத்ராஜ் கெக்வாத் கேப்டன்சி மேலே ஒரு பெரிய ஒரு கேள்வி வந்திருக்கும். நான் ஒத்துக்க மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன், சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் பிளே ஆஃப் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்க அப்படின்னா, அடுத்தது டெல்லி கேபிட்டல்ஸ், எல்எஸ்ஜி கூட 2 மேட்ச் இருக்குது, ஹோம் அண்ட் அவேல, எஸ்ஆர்ஹெச் கூட ஜிடி கூட இருக்குது. இப்போதைக்கு 6வது பிளேஸில் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போது அடுத்து வரக்கூடிய அந்த 5 மேட்ச்சில்
எனக்கு என்னவோ ஒரு 3 மேட்ச் ஜெயிச்சு பிளே ஆஃபுக்கு போகிறதுக்கு ஏதோ கொஞ்சம் வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது. அதில் ஆர்சிபி, பஞ்சாப் கிங்ஸ் ஷுவராக 2 பேர், டெல்லி கேபிட்டல்ஸ் இப்போ வந்துகிட்டு இருக்க மாதிரி இருக்குது. பட் எஸ்ஆர்ஹெச் தெளிவாக ஆடிக்கிட்டு இருக்காங்க. எஸ்ஆர்ஹெச் நான் ஷுவராக உள்ளே போட்டுக்கிறேன். ஆர்ஆர், டிசி, ஜிடி இந்த 3 டீம் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் சிஎஸ்கே எப்படி உள்ளே வர போகிறாங்கிறது தான் மேட்ரு. ஜிடியும் சிஎஸ்கேவும் ஆட போகிற அந்த அகமதாபாத் கேம் அப்படிங்கிறது ஒரு வேளை டிசைடராக இருக்கும் ஒரு டீமுக்கும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இது சிஎஸ்கேவோட நிலைமை. மும்பை இந்தியன்ஸ் கிட்ட வரட்டுமா? மும்பை இந்தியன்ஸ் வந்து எங்கே தோக்குறாங்கிறது உங்களுக்கு தெரியும். நான் இருந்தாலும் சொல்கிறாங்க பாருங்கள். சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா 3 இந்தியன் சூப்பர் ஸ்டார்ஸ். இந்த இந்தியன் சூப்பர் ஸ்டார்ஸ் 3 பேரும் ஃப்ளாப்பு, மரண ஃப்ளாப்பு. இந்த சீசன் முழுக்க ஃப்ளாப்பஸ்டர்ஸில் ஃப்ளாப்பஸ்ட். ஒரு 100 அடித்தார் திலக் வர்மா. அதுக்கு முன்னாடி இல்லவே இல்லை. அன்றைக்கி அடிச்சிட்டார், அவ்வளோதான். இங்கே பாருங்கள், சூரியகுமார் யாதவ் இன்றைக்கி வந்து உள்ளே வரும்போது அவர் என்ட்ரி பாயிண்ட் கரெக்டாக இருந்தது. அதாவது யோசிச்சு பாருங்கள், அவர் வரும்போது 59க்கு 2 இருக்குது. அங்கேருந்து நான் நினச்சேன் சூரியகுமார் யாதவ் 15 பால் எடுக்கிறது செட்டிலாக எடுத்துப்பார். இப்போ ஃபார்ம் அவுட்டில் வேறு இருக்காரு, எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆடுவார். எப்பவுமே சூரியகுமார் யாதவ்னா 10-15 பால் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஆடுவார். சரி, இன்றைக்கி அதை தான் பண்ணுறாருன்னு நினச்சிக்கிட்டேன். ஆனால் அப்போ தான் தெரிஞ்சிச்சு அவர் ஃபார்ம் அவுட்டில் தான் இருக்காருங்கிறது தெரிஞ்சிச்சு. அந்த 10-15 பாலுக்கு அப்புறம் இடையில ஒரு 6 ஒன்று அடித்தார், 4 ஒன்று அடித்தார். ஆனால் அந்த 15 பாலை கடந்ததுக்கப்புறமும் அந்த 15 பால் மாதிரியே ஆடினார்ல. அப்போ தான் தெரிஞ்சது அவர் ஃபார்ம் அவுட்டில் தான் இருக்காருன்னு. இதே சூரியகுமார் யாதவ் ஒருவேளை ஃபார்ம் அவுட்டில் இல்லைன்னு வைங்களேன், 15 பாலுக்கு அப்புறம் தடுக்கவே முடியாது, பறக்கும் அப்படிங்கிற மாதிரி பறக்க விட்டுருப்பாரு. ஸோ ஃபார்ம் அவுட் ஆன சூரியகுமார் யாதவ். திலக் வர்மாவும் அதே வகையாக தான் 10-15 பால் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அவர் ஆட வருவார். ஸோ திலக் வர்மாவும் இப்படி இருக்கும்போது ஸோ அவரும் ஃபார்ம் அவுட் தான். ஹர்திக் பாண்டியா சோதனை மேல் சோதனை. குஜிலி மஸ்துனா அப்படி ஒரு குஜிலி மஸ்து நீங்கள் பண்ணார். டீப் க்ரீஸில் போய் நின்னார். மிக்ஸ் பண்ணி போட்டாங்க. நீ யார்கர் போட்டால் தானே நீ டீப் க்ரீஸில் உனக்கு லோ ஃபில்டர்ஸாக வரும். மேலே குத்தி ஷார்ட் பால் போடுறேன். ஜேமி வார்டன் ஃபீல்டரை வச்சு லென்த்தில் குத்தி ஏற்றிட்டே இருந்தார். அவுட் சைட் ஆஃப் பால் போட்டே இருந்தார். ஹர்திக் பாண்டியாவில் எதுவுமே பண்ண முடியல. எதுவுமே பண்ண முடியலங்க. அவங்க சிஎஸ்கே பால் சூப்பராக போடுற மாதிரி இருக்குது, இவர் மொக்கையாக விளாட்ற மாதிரி இருக்குது. ஸோ இந்த 3 பேரும் சேர்ந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸை மொத்தமாக ஒழிச்சு பவுலர்களுக்கு நல்ல டார்கெட் கொடுக்காம விட்டாங்க. அப்படிங்கிறது ஒரு பக்கம். அப்படின்னா ஹர்திக் பாண்டியா இந்த மேட்சில் வந்து பவுலிங் போட மாட்டுறாரு. இந்த ஸ்கோருக்கு பவுலிங் இல்லை, ஹர்திக் பாண்டியா பவுலிங் போட்டாலுமே ஜெயிச்சிருவாங்களா அப்படின்னு கேட்குறீங்களா? அதுவும் கரெக்ட் தான். அப்போ எப்படி ஹர்திக் பாண்டியா போட முடியும்? சரி, யங்ஸ்டர்ஸ் கொடுத்து பார்த்து ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லேயே முடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் செகண்ட் இன்னிங்ஸ்லாம் மும்பை இந்தியன்ஸ் போய்ட்டு இப்படி பவுலிங் போட்டுக்கலாம், அப்படி பவுலிங் போட்டுக்கலாம்னா ஒன்றே நடந்திருக்கணும். பும்ரா விக்கெட் எடுத்த மாதிரி ட்ரெண்ட் போல்ட் ஒரு பக்கம் அந்த பக்கம் போட்டுருந்துருக்கணும். ட்ரெண்ட் போல்ட் தான் அப்படி போட மாட்டாரே. இந்த லீகில் ஒரு நாள் விக்கெட் எடுக்க முடியல. இந்த ட்ரெண்ட் போல்ட்டால் மும்பை இந்தியன்ஸுக்கு எதுவும் பண்ண முடியல. அப்போ எப்படி ட்ரெண்ட் போல்ட்டால் அப்புறம் எப்படி இவங்க ஆல் அவுட்டே பண்ண மாட்டுறாங்க? 5 விக்கெட் 6 விக்கெட்டுக்கு மேலே எடுக்க மாட்டுறாங்க. அப்படிங்கும்போது எப்படி இவங்க ஜெயிப்பாங்க சொல்லுங்கள்? 230, 220, 240 போய்விட்ட ஸ்கோர் 159 கொண்டு வந்து விட்டு சிரிக்கிறாங்க. நம்மளுதீர் வந்து ஒரு பக்கம் 50க்காக டீமோட ஸ்கோர் ஏற்றுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. கிட்டத்தட்ட 12வது ஓவர் 16வது ஓவரில் 40 ரன் 30 ரன் என்னமோ அடித்தார். அவர் 50 அடிக்கிறார். 18வது ஓவரில் என்னமோ அடிக்கிறாரு. அப்படிதான் நினைக்கிறேன். நாட் ராங். இல்லை அவர் வந்து ஒரு 16வது ஓவரில் என்னமோ அடிக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 6-7 ஓவர் நான் ஸ்டேக்கில் நின்று வேடிக்கை பார்க்குறாரு. இவங்க விளையாடுறதெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்மளுதீர் நீ விளாண்டினா ஜெயிச்சிருவோம், அப்போ நான் அப்படி விளாடாத அப்படிங்கிற மாதிரி அவர் நான் ஸ்ட்ரைக் ரெண்டுலேயே வச்ச மாதிரி எனக்கு தோணுச்சு. ஆனால் செம்மையாக அடித்தாங்க. ஸ்டார்ட் கிடச்சிச்சுங்க. ஸ்கைக்கு வந்து கரெக்டாக ஆடுற அந்த அது கரெக்டாக கிடச்சிச்சு. திலக் வர்மா கரெக்டாக கிடச்சிச்சு. இவங்க 2 பேரும் நீங்கள் ஆடி இருந்தாங்கன்னா இன்றைக்கி 200. அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா ஆறாரோ இல்லையோ நம்மளுதீர் ஆடியாவது 240 வந்திருப்பாங்க. விட்டாங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு அகேன்ஸ்டாக ஒஸ்ட்டு ரெக்கார்டு ஒன்று சொல்லிட்டு அந்த ஈக்குவல் பண்ணுறாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் ஈக்குவல் ஆகிடுச்சு. ஹெட் டு ஹெட்டு மும்பை இந்தியன்ஸ் 21 வின் பண்ணியிருக்காங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் 20 வின் பண்ணிட்டாங்க. 2014க்கு அப்புறம் ஹோம் அண்ட் அவே ஒரே சீசனில் 2 மேட்சையும் சேர்த்து சிஎஸ்கே வின் பண்ணியிருக்காங்க மும்பை இந்தியன்ஸ்க்கு அகேன்ஸ்டாக. கோவிடுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் 1-2 மேட்ச் தான் வின் பண்ணியிருக்கிறாங்க. மட்டமாக இருக்குது சிஎஸ்கே எம்ஐயோட ரெக்கார்டு. ஸோ இப்படி வந்து பார்த்திங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அவங்களோட டாமினன்ஸை காமிச்சிட்டு இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்கள், இந்த சீசனில் பிளே ஆஃப்ஸ் போகிற டீம் மும்பை இந்தியன்ஸ்னு யோசிக்கும் போது இந்த பவுலிங் அட்டாக்ல இது ஒரு டீமாக இது அப்படின்னு யோசிச்ச சென்னை சூப்பர் கிங்ஸ் இப்போ பாருங்கள் ஒரு மாதிரி நல்லா விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. அதுலேயும் ஸ்பின்னை ஆட மாட்டுறாங்க. 140க்கு மேலே போட்டால் அதையும் ஆட மாட்டுறாங்க மும்பை இந்தியன்ஸ். அப்படிங்கும்போது அடுத்த சீசன் ஒன்று ஹர்திக் பாண்டியாவை ரிலீஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் மொத்த மேனேஜ்மெண்ட்டையும் மாற்றி சரியான மேனேஜ்மெண்ட் அது அமைக்கப்படணும். கேப்டனை தாண்டி மேனேஜ்மெண்ட் ரெண்டுமே முக்கியமாக நான் பார்க்குறேன். நிறைய பேர் வெளியில் போவாங்க பிளேயர்ஸ், இது வேறு மாதிரி மும்பை இந்தியன்ஸாக பார்ப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? சரி, எது எப்படியோ பாயிண்ட்ஸ் டேபிள் பற்றி டிஸ்கஸ் பண்ணியாச்சு, பிளே ஆஃப் போகிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணியாச்சு, டீமோட ப்ளஸ் மைனஸ் பற்றி எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க, வீடு நிறைவடைஞ்சிருச்சு. டயர்டாக இருக்குது, போய் தூங்கிட்டு நாளைக்கு காலைல ஊருக்கு போகணும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.
நான் ஹர்திக் பாண்டியாவை நான் என்ன கேட்டிங்கன்னா அடுத்த சீசன் நான் கன்டினியூ பண்ண மாட்டேன். ஜெயவர்தனே அண்ட் கோ அவங்களையும் நான் கன்டினியூ பண்ண மாட்டேன். நான் ஒட்டுமொத்தமாக புதிய ஒரு மும்பை இந்தியன்ஸை நான் பார்ப்பேன் அடுத்த மினி ஆக்ஷனில். நான் கண்டிப்பாக அதை நான் சொல்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கலாம் அடுத்தடுத்த மேட்சஸோட ரிவ்யூ ப்ரிவியூவில்.